ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 23ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 11ஆம் நாள். கிழமை அதே போல் திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. மிகவும் அபூர்வமான ஒரு திங்கக்கிழமை. அப்படி என்ன அபூர்வமான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான கார்த்திகை விரதமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய கார்த்திகை விரதமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம். இந்த கார்த்திகை விரதம் சாதாரண நாள் கிடையாது. முருகனை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். ஸோ முருகன் அவதரித்தப்ப கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்தாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திர பெண்களை கொண்டாடக்கூடிய விதமாக கார்த்திகை விரதமானது வரும். அது ஒவ்வொரு மாதம் வருவது ஒவ்வொரு வகையில் சிறப்பு. அந்த சிறப்புகளுக்கேற்ப நாம் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவங்களுடைய அருளால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் கார்த்திகை விரதத்தை எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் மாசியில் வரக்கூடிய கார்த்திகை விரதத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நாளை நாள் திங்கக்கிழமை அதுவுமா வருது. நாளை நாள் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண நாள் கிடையாது. சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாள். இந்த ஸ்பெஷல் நாளில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்குது. அதோடு நல்ல ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா நாளை நாள் சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாள். இதில் இந்த ஒரு இது சேர்ந்து வருவது ரொம்ப சிறப்பு. அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நாளை நாள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த விதிமுறையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த விதிமுறைப்படி நீங்கள் நடந்துக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகா சக்தி வாய்ந்த திங்கக்கிழமை மாசி கார்த்திகை விரதமானது வருது. திருக்கார்த்திகை என்பது தமிழ் பண்டிகையாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் ஏற்படக்கூடிய நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தெய்வீக நாள். இது பெரும்பாலும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். நாளை நாள் விரதம் மேற்கொள்வது, தீபம் ஏற்றுவது, சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவது நீங்கள் வைத்துக்கொள்ளும். நாளை நாள் முருகனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தில் மெயினாக சொல்லப்படுகிறது. மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விரதம் மேற்கொள்வதால் முருகன் அருளால் பாவநாசனம் குலத்தில் செழிப்பு ஏற்படும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? குழந்தை பெறும் மற்றும் திருமண கைகூடி வரும். மன அமைதி, தொழில் விருத்தி இந்த மாதிரி போன்றவையே ஏற்படும். ஸோ அதனால் நாளை நாள் கரெக்டாக வழிபாடு செய்யுங்க. காலையில் விரைவில் நாளை ஒரு நாள் எழுந்து ஸ்நானம் செய்யுங்க. அதாவது குளிங்க. குளித்ததுக்கு பின் ஓம் சரவண பவ என ஜபித்து விரதத்தை தொடங்குங்க. ஸோ விரதத்தின் போது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியம், சுத்தம், சமய ஒழுக்கம் இது ரொம்ப முக்கியம். அதோடு உணவு கட்டுப்பாடு, அதாவது உண்ணாவிரதம் பெரும்பாலும் நாளை நாள் இருக்கிறது நல்லது. ஸோ எந்த ஒரு வகையான உணவுகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கொள்ளாமல் இருங்க. இரவு வரைக்கும் நீராகாரம் மட்டும், பழம், பால் போன்றது மட்டும் அருந்துங்க. விரதம் என்பது பக்தி உணர்வோடு மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். துன்புறுத்தக்கூடிய நோக்கத்தில் அல்ல. அதனால் உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்குன்னா நாளை நாள் விரதம் இருங்க, இல்லைனா வேண்டாம். கார்த்திகை நட்சத்திர நாளான நாளை நாள் அகல் விளக்குகள் அல்லது தேங்காயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்குகள் ஏற்றி பூஜை செய்வது நல்லது. வீட்டுடைய முன் பின் வாசலில் பூஜரையில் குறைந்தது 11 விளக்குகள் ஏற்றுவது சிறப்பு. சிவன் அல்லது முருகனுக்கு தீபம் அர்ப்பணம் செய்தால் நல்லது. நாளை நாள் சிவ பூஜையும் மேற்கொள்ளுங்க. நாளை நாளில் சிறப்பு பலன் கிடைக்கும். மேலும் அதோடு முருகனுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல் போன்றவை படிப்பது இல்லை கேட்பது நல்லது. அதோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்வது நல்லது. சிவபெருமானுக்கு கூட பஞ்சாத்திர மந்திரம் சொல்லலாம். இல்லைனா ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். அதே போல் முருகனுக்கு உகந்த ஓம் சரவண பவ, ஓம் முருகா என்ற மந்திரங்கள் கூட ஜபிக்கலாம். நாளை நாள் அருகில் முருகன் கோவில் இருந்தால் அங்கு போய் பால், தேன், இளநீர் அபிஷேகம் செய்தால் வேண்டுதல் நிறைவேறும். இதெல்லாம் உங்களுக்கு அபிஷேகம் செய்கிறது அற்புத பரிகாரமாக சொல்லப்படுது.
நாளை நாள் முருகனை சாமி கும்பிட்டு அன்னதானம் செய்ய கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று முழுமையாக நிறைவேறும். அதாவது அன்னதானம் செய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானத்தால் உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும். அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை பொங்கல், வெள்ளை சுண்டல், முருங்கைக்காயை போட்ட சாம்பார் சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பர்டிகுலராக சமைச்சு அதை நாளை நாள் நீங்கள் அன்னதானம் மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட சக்திக்கேற்ப எவ்வளோ முடியுமோ அன்னதானம் செய்யுங்க. இந்த மாதிரி தாங்க கார்த்திகை விரதமானது நாளை நாள் ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி மனதில் பக்தி, நெஞ்சில் தூய்மை, செயல்களில் கருணை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் வாழ்வில் ஆனந்தத்தையும் சமநிலையும் உங்களுக்கு முருகனுடைய அருளால், சிவனுடைய அருளால் கிடைக்கும். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ நாளை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்யுங்க. இப்போ நாளைய இந்த கார்த்திகை விரத நாளில் உங்களோட ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் திறமையாக ஈடுபட்டிங்கன்னா நல்ல வெற்றி வாகை சூடுவீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நஷ்டம் லாபமாக மாறும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். அப்புறம் ரிஷபராசி. உங்கள் ராசிக்கு பொறுமையான நாளாக இருக்கணும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாந்தமாக எதிர்கொள்ளும். பொறுமை உங்களுக்காக நல்லதை தேடி தரப்போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நடக்கும். அப்புறம் மிதுன ராசி. உங்கள் ராசிக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வேலையிலும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு சேரும். கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்க கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பார். அப்புறம் கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சாந்தமான அமைதியான நாளாக இருக்குது. நேரத்தை வீணடிக்காமல் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முடிக்கணும். வேலைகளும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். உடன் பிறந்தவர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்கு நாளை நாள் இறக்க குணம் வெளிப்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். பொதுப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். சுப செலவு ஏற்படும். வேலையிலும் வியாபாரத்திலும் சுமூகமான போக்கு நிலவும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நலமான நாளாக இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். பண கஷ்டம் நீங்கும். நிதி நிலைமை மேலோங்கும். சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும். எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பு இரட்டிப்பாகும். வியாபார விருத்தி அடையும். வியாபாரத்தில் நினைத்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமை விட வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. அப்புறம் எனக்கு தெரியாது, எனக்கு இது வராது என்ற வார்த்தையை நிலையினால் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்து பார்ப்பது உங்கள் முன்னேற்றத்திற்கு நல்ல பாதையை வகுத்து கொடுக்கும். அப்புறம் விருச்சிக ராசி. உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகும். மனதிற்கு பிடித்த நபரோடு நிறைய நேரத்தை செலவு செய்வீங்க. மனதில் பட்ட விஷயங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. காதல் கைகூடும். எல்லாரும் இனிக்கும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. சந்தோஷத்தில் கடமை மறக்கக்கூடாது. அப்புறம் தனுசு ராசி. உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். பிரச்சனைகள் தானாக உங்களை விட்டு விலகும். எதிரி தொலையிலிருந்து விடுபடுவீங்க. வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சோம்பேறித்தனம் விலகக்கூடிய நாள். அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை பெயர், புகழ், அந்தஸ்து உயரும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். அவமானப்பட்ட இடத்தில் எல்லாம் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி மேலோங்கி நிற்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இறையருள் நாளை நாள் இனி நாளாக அமையும். இரவு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசிக்கு நாளை நாள் கொஞ்சம் உடல் சோர்வு, அசதி, உடல் உபதை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. வேலையும் வியாபாரமும் சுமூகமாக செல்லும். பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. முன்கோபத்தை குறைத்து சிந்தித்து செயல்பட்டால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசிக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்து விடுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தொல்லைகள் உங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கு. நிம்மதி கெட்டு போகக்கூடிய விஷயங்கள் நினைத்து கூட பார்க்காதீங்க. மனதை அமைதியாக வைத்து கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தாலே நாளை நாள் இனிமையான நாளாக அமையும். ஸோ செலவை குறைப்பது மிகவும் நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் நாளை நாள் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப நான் தெளிவாக ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள்
நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.